டெய்லியும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. ஈக்கள் நம்ம அடிக்கக்குள்ள தப்பிக்கிறதுக்கு உண்டான முக்கிய காரணம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. நம்ம வீடுகளில் கொசு அடிக்கடி தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஈக்கள் அடிக்கக்குள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வேடிக்கையான ஒரு கேள்வி கேட்குறேன். ஈக்கள் அடிக்கக்குள்ள ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஈக்களை மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பூச்சிகள் அடிக்கக்குள்ளேயும் அந்த பூச்சிகள் எப்படி நம்மகிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடுது? இந்த செயலுக்கு பின்னாடி நடக்கிற அறிவியல் பார்வையை வாங்க பார்க்கலாம். நம்ம கண்களோட பார்வையை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம கண்ணானது உலகத்தை பார்க்கக்குள்ள 60 ஹெட்ஸ் தான் இருக்கும். ஹெட்ஸ் அப்படின்னா சைக்கிள்ஸ் பர் செகண்ட். புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. மொபைலில் நார்மலாக எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு தான் இருக்கும். அதாவது 60 ஃபோட்டோக்கள் சேர்ந்து 1 செகண்ட் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஃப்ரேம்கள் 1 செகண்டுக்குள்ளே அதிகமானால் அந்த வீடியோவை தான் நம்ம ஸ்லோ மோஷன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் 60 ஃப்ரேம்ஸாக கன்வெர்ட் ஆகி மூளைக்கு அனுப்பப்படும். மூளை அதை 1 செகண்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்மளோட பார்வையை சீராக வச்சுக்கும். இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஸ்பீடாக நடக்கும். எல்லா உயிரினங்களுக்குமே கண் பார்வையோட ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் வித்தியாசப்படும். இப்போது நம்ம கேள்விக்கு வரலாம். ஈக்களோட கண் பார்வை 250 ஹெட்ஸ் இருக்கும். அதாவது 1 செகண்டில் அதோட பார்வை 250 ஃப்ரேம்ஸாக மூளைக்கு அனுப்பும். இதனால் அங்கே ஸ்லோ மோஷன் உருவாகும். நம்ம கண் பார்வையை விட 4 மடங்கு ஃப்ரேம்ஸை அதிகமாக மூளைக்கு அனுப்பும். இதனால் ஒவ்வொரு செயலுமே ஈக்களோட கண்களுக்கு ஸ்லோ மோஷனாக தான் தெரியும். இந்த காரணத்தினால தான் ஈக்கள் அடிக்கக்குள்ள தன்னோட ஸ்லோ மோஷன் பார்வையால் அடியிலேருந்து தப்பிச்சிருது. மனிதனோட கண் பார்வையை விட ஃப்ரேமிங் ரேட்டை அதிகமாக மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற உயிரினங்களை நம்ம பார்க்கலாம். நாய்கள் 80 ஹெட்ஸ், புறாக்கள் 100 ஹெட்ஸ், ஈக்கள் 250 ஹெட்ஸ். இந்த உயிரினங்களோட கண் பார்வை நம்ம கண் பார்வையை விட ஸ்லோ மோஷனாக தான் தெரியும். இதனால் பார்வையை தெளிவாகவும் துல்லியமாகவும் கணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உயிரினங்களோட கண் பார்வையோட ஃப்ரேம் ரேட்ஸ் தெரிஞ்சுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.